குருவே துணை. அன்பார்ந்த ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வடையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இப்போது இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க உள்ளோம் என்றால், எதிர்வரும் விசுவாவசு வருடம் சித்திரை மாத ராசி பலன் கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2025 திங்கட்கிழமை அன்று தமிழ் வருடப்பிறப்போடு இந்த சித்திரை மாதமானது ஆரம்பமாகிறது. இந்த சித்திரை மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு பலாபலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். தனக்கென்று வாழ்க்கையில் பொருள் தேடி தெரியாமல், தன்னுடையது பிறருடையது என்று பேதம் பார்க்க விரும்பாமல், சுயநலமற்று பொதுநல குறிக்கோளுடன் வாழுகின்ற கன்னிராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாத வாக்கில் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றுள்ளார். புதன் பகவான் இன்னும் 21 நாட்களுக்கு மீன ராசியில்தான் இருப்பார். அதன் பிறகு மேஷ ராசியில் அமர்கின்றார். அங்கே அவர் சமன் பெறுகின்றார். அடுத்து அவர் கடகராசிக்கு வரும்போது மட்டும்தான் பகை பெறுவார். அதுவும் அது சந்திரன் பகவானின் ஆட்சி வீடு என்பதால் கன்னிராசி அன்பர்களுக்கு பாதிப்பு எதுவும் அதிகம் இருக்காது. குரு பகவானின் பார்வை இந்த மாதம் முழுவதும் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது. எனவே இந்த சித்திரை மாதத்தில் பலவிதமான நல்ல சுப பலன்களே கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்க உள்ளது. உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவகத்தில் சுக்கிரன், ராகு, சனி என கிரகங்களின் சேர்க்கை அதிகம் உள்ளதால் இளைஞர்கள் கன்னி பெண்களுக்கு திருமண ஏற்பாடுகள் ஓரிரு மாதங்கள் தள்ளி போடுவது உத்தமம். பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் நல்லதொரு மாற்றம் இருக்கும். இதனால் பெற்றோர்களான உங்களுடைய மனதுக்கு சந்தோஷம் கிடைக்கும். யாரை ஆட்டையை போடலாம், யாருடைய இடத்துல டென்ட்டு போட்டு உட்காரலாம்னு சனி பகவான் இடத்த தேடி தேடி உங்கள் ராசியில் கண்டக சனி என்ற பெயரில் உங்கள் ராசியோடு தொடர்பில் இருக்கின்றார். சனி பகவான் சுக்கிரன் பகவான் மீன ராசியில் உச்சம் பெற்று உங்கள் ராசியை 7ஆம் பார்வையால் பார்க்கின்றார். இதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் அடிக்கப் போவது ஜாக்பாட். சுக்கிர பகவானும் தனது சுப பலன் பார்க்கின்றார். குரு பகவானும் தனது சுப பார்வையால் பார்க்கின்றார். இதனால் உங்களுக்கு புதிய வீடு கட்டுதல், தொழில் விரிவுபடுத்துதல், பிள்ளைகளுக்கு அரசு வேலை, மனைவி வழியில் வருவாய் அதிகரிப்பு போன்ற வகையில் சந்தோஷமான செய்திகள் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தேடி வரப்போகிறது. ஆடிக்காற்றில் வீடுகள் பறந்தது, ஐப்பசி மழையில் ஊரே மிதந்தது, சித்திரை வெயிலில் நித்திரை போனது என்பார்கள். எனவே இந்த சித்திரை மாதத்தில் மனைவி, பிள்ளைகளை மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் ஊட்டி, குற்றாலம், கொடைக்கானல் என்று குழு குழு இடங்களுக்கு சுற்றுலாவுக்கு அழைத்து சென்று மனம் மகிழ்வீர்கள். இருவர் சேர்ந்து ஒரு உணவை ருசித்து ரசித்து சாப்பிடுகின்ற ஒற்றுமை உள்ள நண்பர்கள் போல் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகி இருவரும் கருத்து ஒற்றுமையுடன் செயல்படுவீர்கள். இதுவரை புத்திரபாக்கியம் இல்லாத கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த தேவதையே பெண் குழந்தையாக வந்து பிறந்து உங்களை சந்தோஷப்படுத்தி குதூகலப்படுத்துவார்கள். உறவினர் வருகையால் உள்ளம் மகிழும். உங்களுக்கு உறவுகளையும் பொருட்களையும் பாதுகாப்பதிலும் பராமரிப்பதிலும் அதிக கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். உறவினர் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். இதனால் சுப நிகழ்ச்சிகளில் உங்களுக்கென்று ஒரு தனி மரியாதையும் மதிப்பும் உண்டாகும். உலக நாடுகளை ஒன்றிணைக்கும் விமான பயணங்களை மேற்கொள்வீர்கள். இப்படி பலவித சுப பலன்களை இந்த சித்திரை மாதத்தில் பெறவுள்ள கன்னிராசி அன்பர்களே, உடலுக்கு 9 வாசல், உயரத்தில் 9 கிரகங்கள், எண்களில் 9க்கு மேல் ஒன்றுமே இல்லை,
9 மட்டும்தான் எப்படி கூட்டினாலும் தொகை 9 என்று வரும். 9க்கு அப்படி ஒரு சிறப்பு உண்டு. எனவே கன்னிராசி அன்பர்களே, புதன் கிழமைகளில் நவக்கிரக கோயிலுக்கு சென்று 9 நெய் தீபங்களை ஏற்றி நவக்கிரக கோயிலை 9 முறை வலம் வந்து புதன் பகவானை வணங்கி வழிபட நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக முடியும். உங்களுடைய அடிப்படை வாழ்க்கை படிப்படியாக உயர்ந்து வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று கன்னிராசி அன்பர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து 100 ஆண்டுகள் வளமும் நலமுடனும் வாழ்க வாழ்க என உங்களை மனதார வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கங்க.